ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து எக்ஸ்பிரி டே ஐவி கிராஷ் ஸ்ட்ராகிள் வித் ப்ரொடக்ஷன். பேர் பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப எளிமையானது. நம்ம ஆல்ரெடி பார்த்த அயன் பட்டர்ஃப்ளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய ஸ்ட்ரக்சரும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்போ நம்ம பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னா நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த பேர்லேயே இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர்லேயே இருக்குது ஐவி கிராஷ்னு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஒரு 12 மணி 1 மணி அந்த டைமில் வந்து ஐவியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது கிராஷ் ஆகிடும். அது கிராஷ் ஆகிறதால ப்ரீமியம் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதை பெனிஃபிட்டாக எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நமக்கு, ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயம் தான். கால் அப்புறம் புட் ரெண்டு சைட்லையும் போயிட்டு ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்க ஓடிஎம்மை செல் அடிச்சிடுவோம். ரெண்டு சைடுமே செல் அடிப்போம். அதுக்கப்புறம் டீப்பான ஒரு ஓடிஎம்மை ரெண்டு சைடுமே வந்து பை பண்ணிப்போம், ஓகேவா? இப்படி பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும், ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயும் கேட்குற மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது நிறைய பேரை போய் அந்த ரீச் ஆகும், அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். சரி, இப்போ நம்ம சென்சிபிளை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் சென்செக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பிரி வந்து அதுக்கு நாளைக்கு இருக்குது, அதனால் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஏடிஎம்முக்கு பக்கத்தில் இருக்க ஓடிஎம்மை நம்ம ரெண்டு சைட்லேயுமே செல் பண்ண போகிறோம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி நான் பண்ண போகிறேன். 80,900 வந்து புட் சைடில் வந்து நான் செல் பண்ணுறேன். 81,100 வந்து நான் கால் சைடில் வந்து செல் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் தள்ளி நமக்கு வந்து ஒரு டீப் ஓடிஎம்மை வந்து நம்ம பை பண்ண போகிறோம். புட் சைட்லேயும் பண்ண போகிறோம், கால் சைட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இது அயன் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். அயன் பட்டர்ஃப்ளையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஏடிஎம்மை ரெண்டு சைடுமே செல் அடிப்போம். பட் இதில் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்லைட்டாக ஓடிஎம்மை வந்து நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஒரு 12 மணி டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் ஆகிற ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கலெக்ட் ஆகிற இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும், ஓகேவா? அதுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போகாது. ஓரளவுக்கு அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்பயாவது ஒரு வாட்டி தான் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் மேலேயோ இல்லை கீழேயோ போயிடும். அந்த லாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸில் வந்து மிகப்பெரிய சேஞ்ச் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது நமக்கு அந்த மேக்ஸிமம் லாஸ் என்ன வருதோ அவ்வளோதான் வரும். அந்த மேக்ஸிமம் லாஸ் வந்து நமக்கு லிமிட்டடாக இருக்கிறதால பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தும் போது பல வாட்டி வெற்றி பெற முடியும். நான் சொல்ல வர பாயிண்டே அதுதான். நீங்கள் நிறைய வாட்டி ஜெயிக்க முடியும். எப்பயாவது ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் லாஸ் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதாகும், உங்களுக்கு போகும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கடைசி அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் எந்த திசையில் போகுது, எந்த இடத்துக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம அன்றைக்கி நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு 80,000 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு செல் அடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பை பண்ணிடுங்க. பை பண்ண பிறகு நீங்கள் செல் அடிங்க. அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டு வந்து ஒரு 80,000 இல்லை 1,00,000 வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு செல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி காட்டும். உங்களுக்கு காட்டுறேன், 2 லட்சம் தேவைப்படுற மாதிரி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இதை பண்ணிடுங்க, ஓடிஎம்மை வந்து பை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த 2 செல்லையுமே நீங்கள் எடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபண்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஃபண்டு இருந்தாலே உங்களால் அதை கரெக்டாக பண்ணிட முடியும். இதோட பே ஆஃப் டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 80,800 முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து 81,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடியும் போது ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ளே நம்ம இருப்போம். அதுவே இதை தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது எக்ஸ்பிரி டேக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஐவியோடைய வேல்யூ குறையிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.